வணக்கம். இன்னைக்கு லக்ஷ்மி டேஸ்டி சமையல் சேனல்ல நம்ம பார்க்க போறது முர்தபா. முர்தபா செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் அதாவது 250 கிராம் மைதா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, நான் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 எக் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் பட்டர். இது நல்லா கிளறி விட்டுட்டு கால் கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு சப்பாத்தி மாவு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ மேல கொஞ்சம் ஆயில் தடவி வச்சிடலாம், காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு. நிமிஷம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 30 மினிட்ஸ் கேப்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம சிக்கன் முர்தபா தானே செய்ய போறோம். ஸோ இன்னைக்கு நான் எலும்பில்லாத சிக்கன் 200 கிராமுக்கு நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். சிக்கன் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப அரைக்க வேண்டாம். நீங்க வெஜிடேரியனா இருந்தா சிக்கனுக்கு பதில் பன்னீர் இல்ல மஷ்ரூம் கூட நீங்க இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை பொடிசா நறுக்கிக்கலாம். அப்புறம் கேரட் கூட பொடிசா நறுக்கிக்கலாம். தேவையான அளவு ஒரு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாக்குறேன், நல்லா ஊறி சாஃப்டா வந்திருக்குங்க. இந்த மாவை இப்படி பிரஸ் பண்ணி நல்லா கையால குட்டி குட்டி பவுலா எடுத்துக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டி பவுலா எடுத்துக்கிட்ட அப்புறம் மறுபடியும் இதுக்கு மேல கொஞ்சம் ஆயில் தடவி வச்சிடலாம், காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு. இந்த கேப்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம்.
நல்லா வதக்கின அப்புறம் கேரட்டும் பச்சை மிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸில அரைச்சு வச்சோம் இல்லையா சிக்கன், அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஒரு 5 மினிட்ஸ். தண்ணி சேர்க்காதீங்க, அது அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு 5 மினிட்ஸ். மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கிளறி விட்டுட்டு இது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு பவுல்ல 2 முட்டையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சமைக்கும் போது முட்டை ஆட் பண்ணனா அந்த சிக்கனுக்குள்ள நல்லா ஒட்டிக்கும். அதனாலதான் தனியா எடுத்து இப்போ நம்ம செஞ்ச இந்த சிக்கனை இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை இதுல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பவுல்ல ஒரு முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போறேன். ஒரு பால் எடுத்து ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சு நார்மலாக நல்லா வளர்த்து விட்டுருங்க. பரோட்டாக்கு நல்லா விரிச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுருங்க. மாவு பிஞ்சு ஹோல்ஸ் விழுந்துடக்கூடாது. ஒருவேளை நம்ம மாவு நல்லா கனமா இருந்துச்சுன்னா முர்த்தபா சாப்பிடும் போது நல்லா இருக்காது. அதனால ரொம்ப மெலிசா சுட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பரோட்டாக்கு மாதிரி இந்த மாதிரி மெலிசா வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஸ்டஃபிங் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சென்டர்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இப்போ 4 பக்கமும் நம்ம மடிச்சு விட்டுக்கலாம்.
இப்போ சூப்பரா ரெடியா இருக்கு. மாவு மெலிசா பண்ணனால கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். இப்போ முட்டை தனியா பீட் பண்ணி எடுத்துறோம் இல்லையா, அது இது மேல சேர்த்துக்கலாம். தோசை தவா நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி முஸ்தபா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 4 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. Chicken Murtabak ready. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.